என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பௌர்ணமி பங்குனி உத்திரம். நமக்கு 2026 இந்த பங்குனி மாதத்துல எந்த கிழமையில எந்த தேதியில வருது, பங்குனி உத்திரம் சரியாக எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிகிறது, பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிகிறது, இந்த பங்குனி உத்திர திருநாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் என்னென்ன, எந்த முறையை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துல எத்தனை தெய்வங்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது, எத்தனை தெய்வங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறது, எல்லாவற்றையும் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அன்பு உறவுகளை, நம்ம வீடியோ முதல்ல இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப பங்குனி மாதம் அப்படி உத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இதுல சந்திர பகவான் வரும்போது பங்குனி உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் 2 ராசியில வரும், சிம்மத்திலையும் இருக்கு, கன்னியிலையும் இருக்கு. நமக்கு பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம், அவ்வளவுதான். இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் எந்த தேதியில வருது அப்படின்னா, பங்குனி உத்திர பௌர்ணமி 1/4/2026 புதன்கிழமை தான் நமக்கு பௌர்ணமி பங்குனி உத்திரம். இந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வந்ததும் பங்குனி உத்திரம். அப்படி வரும்போது காலை 7:37 பௌர்ணமி ஆரம்பிக்குது. நமக்கு திதி எப்ப ஆரம்பிக்குது? பௌர்ணமி திதி காலையில 7:37 1/4/2026 புதன்கிழமை காலையில ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த இரவுக்குள்ள நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. இந்த நட்சத்திரம் இருக்கு பாருங்க, உத்திர நட்சத்திரம் முதல் நாள் மாலை ஆரம்பிச்சிடுது. நமக்கு இந்த பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடியதான் விசேஷம். அப்படி வரும்போது இந்த உத்திர நட்சத்திரம் 1/4/2026 புதன்கிழமை மாலை 4:37 வரைக்கும் இருக்குது. அப்ப இதைதான் நம்ம பங்குனி உத்திர நிகழ்வா நம்ம எடுத்து ஒவ்வொரு முருகர் ஆலயம், சிவாலயம், ராமர் ஆலயம், எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். ஏன்னா இது சாதாரண பங்குனி மாத உத்திரம் கிடையாது. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்த நாளும் நட்சத்திரமும் இதுதான். பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரத்துல சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்ததாக சொல்லப்படுறது புராணங்கள்ல. அடுத்து பார்த்தோம்னா முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நாளும், அதாவது மாதமும் நட்சத்திரமும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் புராணங்கள் சொல்லப்படுது. அடுத்து ரங்கநாதர் ஆண்டாள் தாயாரை திருமணம் செய்து கொண்ட நாளும் இதுதான் உத்திர நட்சத்திரம். பாருங்க, ராமபிரான் சீதையை திருமணம் முடித்த நாளும் ஒரு புராணத்துல என்ன சொல்லப்படுது? இந்த மாதிரி பங்குனி உத்திரத்துலதான் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட விசேஷம் என்ன அப்படின்னா, சிவனுக்கும் மோகினிக்கும் மகனாக அவதரித்த ஐயப்ப சுவாமியும் இந்த பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லைங்க, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து மகாலட்சுமி தோன்றிய நாளும் நட்சத்திரமும் இதுதான். எவ்வளவு பெரிய விசேஷமான நாள்! இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து நமக்கு பிடித்த தெய்வத்தை முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படக்கூடியது. முருகப்பெருமான் சிவாலயங்கள் ரொம்ப விசேஷமா நடக்கும். எல்லோரும் முருகப்பெருமானுக்காக முந்தி கட்டிட்டு இருக்கோம். இப்ப பக்தர்கள்லாம் முருகப்பெருமானுக்கு எண்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் முருகப்பெருமானை நோக்கி படை எடுத்த வண்ணம் உள்ளது. எங்கு பார்த்தாலும் முருகர் ஆலயத்துல திரளான பக்தர்கள் கூட்டம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்காக இந்த பங்குனி உத்திர திருநாளிலே விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கும். விசேஷமான பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திர நாள்ல முருகப்பெருமானுக்காக விரதங்கள் இருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு, திருமண தடை விலகும், சந்தான பாக்கியம் கிட்டும், குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். இது போதுமே, எந்த குறையும் இல்லாமல் முருகன் அருளால் நல்ல உங்க குடும்பம் சிறப்பா இருக்கும். விரதம் கடைபிடிக்கிறது எப்படி? பங்குனி உத்திரம் அன்னைக்குன்னு விரதம் கடைபிடிக்கணும், விரதத்தை பூர்த்தி பண்ணணும் இல்லையா? எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க முருகப்பெருமானுக்காக பங்குனி உத்திர விரதம் இருக்கீங்க அப்படின்னா மெயினா பால் அபிஷேகம், பால் குடம், காவடி இப்படி போன்ற ரொம்ப விசேஷங்கள்லாம் நடக்கும். மெயினா உங்க ஊர் பக்கத்துல பால் குட நிகழ்வு நடந்தா கலந்துக்கிறோங்க. ரொம்ப விசேஷம். பால் குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றது 7 ஜென்ம பாவங்களும் தீரும், தடைகள் விலகும். மனதார விரதம் இருந்து செய்யும்.
காலையில, அதாவது 1/4/2026 அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்க எழுந்து நீராட வேண்டும். நீராடிய பிறகு உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் செய்து அங்கு உள்ள அந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருந்தாலும் சரி, இல்ல வேலாக இருந்தாலும் சரி, இல்ல திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, அதை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் இட்டு அதற்கு வாசனையான மலர்கள் சாட்டி வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இல்ல பால் நிவேதானம் வைத்து விளக்கு கொளுத்து வச்சுக்கிறோம். கற்பூர தீபம் காட்டுங்க, ஊதுபத்தி காட்டுங்க. சஷ்டி கவசம் படிக்கலாம், இல்ல திருப்புகழ் படிக்கலாம், ரொம்ப விசேஷம். சரவணபவ மந்திரம் முடிஞ்சா 108 முறை எழுதுங்க, முடிஞ்ச வரைக்கும். இப்படி முருகனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு இருந்து, ரொம்ப பேர் முருகருக்காக முழுமையான உபவாசம் இருக்கணும், முழுமையா விரதம் இருக்கணும், எதுவுமே எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு உடம்பு ஒத்துழைப்பு தந்தா நீங்க செய்யுங்க. நம்ம அடிக்கடி சொல்றதான், விரதம் இருக்கக்கூடியவங்கள் காலையில பால் பழமும் சாப்பிடலாம். ரொம்ப பசி தாங்க முடியாதவங்க மதியம் ஒரு வேளை அன்னம் கூட எடுத்துக்கலாம். இல்லைங்க என்னாலும் முடியும், நான் முருகனுக்காக ஒரு நாள் விரதம் இருக்கேன் அப்படின்னா நீங்க காலையில இருந்து, ஆனா நீர் கண்டிப்பா தண்ணீர் குடிச்சுக்கிறோம். தண்ணீர் குடிக்காம விரதம் இருக்க முருகப்பெருமான் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம உடம்பு முக்கியம், நம்ம உடல் முக்கியம், நம்ம ஆரோக்கியம் முக்கியம். பழச்சாறு எவ்வளவு வேணுமாலும் குடிக்கலாம். அப்படி விரதங்கள் இருந்து பகல் வேளையில் தூங்காமல் முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி, உங்க வீட்டுல விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல பூஜையில விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஆலயத்தில் அபிஷேகம் நடந்தா அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிறங்க. பால் வாங்கி கொடுங்க, பசும் தயிர் வாங்கி கொடுங்க, பன்னீர் திருநீர் இளநீர் வாங்கி கொடுங்க. பால் கூட நிகழ்ச்சி நடக்குதா, கலந்துக்கிறங்க. பால் குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு, நல்ல விஷயம், ரொம்ப நடக்கும். முருகன் அருளால் முன்னேற்றம் உண்டு. இப்படி இந்த பங்குனி உத்திர நாள்ல இருந்துட்டு மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள ஆலயம் சென்று ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீப விளக்கு ஏற்றி அங்கு முடிஞ்ச பிரசாதம் கொடுத்தா அங்க வாங்கி சாப்பிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறங்க விரதத்தை. இல்லை அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு பாயாசமோ பொங்கலோ ஏதாவது செஞ்சு கொண்டு முருகனுக்கு நிவேதானம் கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கிறலாம். இவ்வளவுதான் விரதம். ஆனா பகல்ல தூங்கக்கூடாது. அன்னைக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. நீர் மோர், வெயில் அதிகமா இருக்கு இல்லையா, நீர் மோர் பானக்கம் தண்ணீர் இதெல்லாம் தானம் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு நீர் மோர் பானக்கம் தானம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த பங்குனி உத்திர நிகழ்வை தவற விடாதீங்க அன்பு உறவுகளே. முருகப்பெருமானுடைய ஆலயத்துல எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு பூஜை நடக்கும். சிவ ஆலயத்திலும் போய் கலந்துக்கிறங்க. எங்கெல்லாம் இந்த பங்குனி உத்திர நிகழ்வு உங்க ஊருக்கு அருகாமையில சிறப்பா நடக்கிறதோ அங்கெல்லாம் கலந்துக்கிறங்க. அங்கு உள்ள தெய்வங்களை வழிபட்டு மகிழ்ந்துக்கிறங்க, சந்தோஷப்படுங்க. எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி பாட்டிலாவது வாங்கி கொடுங்க. இப்படி செய்யும் போது சந்திரனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா பௌர்ணமி இல்லையா, கிரிவலம் அன்று இரவு தான். 1/4/2026 புதன்கிழமை இரவு கிரிவலம் போகலாம், பகல்லையும் நீங்க போகலாம். கிரிவலம் போறதுக்கான நாளும் இதுதான். அதனால கிரிவல பாதையில போறவங்க அந்த பாதையில நீர்மோர் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சுத்தினீங்கன்னா எந்த பலனும் கிடையாது. முடித்த பிறகு நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. கிரிவலம் போகும்போது நீங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு சுண்டலை வாங்கி தின்னுக்கிட்டு, நான் ஒரு முறை போனேன் பார்த்தேன், அந்த மாதிரி போற இடமெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போனோம்னா எந்த பலனும் கிடைக்காது. நமச்சிவாய நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்க இந்த கிரிவலத்தை சுத்தி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அன்பு உறவுகளே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன். சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.